ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த 2024 ஆண்டின் 10 மாதங்களை நாம் கடந்து 11வது மாதத்துக்குள்ளே செல்லும்படியாக பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் செய்த அளவில்லாத கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறதுனால், அவருடைய இரக்கங்கள் நம்ம மேலே இருக்கிறதுனால் இம்மட்டுமாய் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை அவருக்காகவே வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லச் சொன்னான். பாருங்கள், நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இதுதான் அவருடைய பிரயாணத்தின் கடைசி பகுதி. எகிப்திலிருந்து தேவனால் மோசேயின் மூலமாக விடுவிக்கப்பட்ட அவர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் பிரயாணம் பண்ணி அலைந்து திரிந்து இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். மோவாபின் சமவெளிகளிலே அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இனி அவர்கள் யோர்தானை கடந்து எரிகோவை தகர்த்தெறிந்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரயாணத்தின் கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியிலே தான் அந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்கிறவன் சொல்லுகிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சிப்போரின் குமாரனாகிய பாலாக் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்தான். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மிகவும் கலக்கமடைந்தான். ஏனென்றால் தேவன் இந்த ஜனங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை குறித்து அவன் நன்கு கேள்விப்பட்டிருக்கிறான். எதிரி தேவனுடைய ஜனத்தை பார்க்கிற பார்வையை பாருங்கள். அவர்கள் ஏராளமான கூட்டம் என்று சொல்லி அவர்களுக்காக பயப்படுகிறார்கள், அவர்களுக்காக கலங்குகிறதை பார்க்கிறோம். மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்று சொல்லுகிறான். இன்னும் அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் என்பதுதான் எதிரி இஸ்ரவேலை குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவனுடைய அக்னாலஜ்மெண்ட், அவனுடைய ஒப்புதல் அதுதான். அவர்கள் ஏராளமான கூட்டம், ஆகையால் எனக்கு பயம், கலக்கம். அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, வல்லமையானவர்களாக இருக்கிறார்கள், நிச்சயமாய் அவர்கள் நம்மை மேய்ந்து போடுவார்கள் என்பதுதான் எதிரியின் பயமும் கலக்கமும் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி பிரயாணத்தின் கடைசி நாட்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறார்கள்.
இந்த நேரத்திலே தான் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனை அழைக்கிறான். அந்த குறி சொல்லுகிறவனை எதற்காக அழைக்கிறான் என்றால் தேவ ஜனத்தை சபிக்கும்படியாக அழைக்கிறான். அந்த குறி சொல்லுகிறவன் வந்து அவர்களை சபித்தால் அந்த ஏராளமான கூட்டத்தை அவனால் துரத்திவிட முடியும் என்று அவன் நம்புகிறான். அதற்காக குறி சொல்லுதலுக்குரிய கூலியை கொடுத்து முக்கியமான நபர்களை அனுப்பி அவனை வரவழைக்கிறான். அந்த பிலேயாம் யார்? அவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். புறஜாதியிலே குறி சொல்லுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஆகையால் அவனை கொண்டு தேவ ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை நடக்கிற சம்பவங்கள் நமக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்களும் வேதத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ஊழியர்களும் சொன்ன நிறைய அடையாளங்கள் தேவனுடைய வருகையை நமக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் கடைசி நாட்களில் இருக்கிற நம்மையும் நமக்கு விரோதமாகவும் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாகவும் எழும்புகிற அநேக சத்துருவின் கூட்டங்கள் உண்டு. இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்கிறது அவர்கள் சிறுபான்மை, அவர்கள் மைனாரிட்டி என்று. ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் மைனாரிட்டி அல்ல, நாம் சிறுபான்மை அல்ல, நாம் ஏராளமான கூட்டம், நாம் பலவான்கள் என்று நம்முடைய எதிரிகள் நம்மை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் இந்த எதிரிகள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எதிரியாகிய பிசாசானவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறான்? அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அவர்கள் பலவான்கள், நம்மை விட அவர்கள் பலவான்கள், ஏராளமான கூட்டம், அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் இதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தான் தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன, நம்முடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறதுனால்தான் அநேகர் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் எப்படியாவது யாரையாவது விழுங்கலாமென்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் இந்த கடைசி காலத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்கள் எது? மேலும் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். அதே என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. இது அதே பிலேயாம் மூலமாக தேவன் சொல்லுகிற வார்த்தை. மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அந்த பிலேயாமை தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் அவன் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி தேவனிடத்தில் கேட்பதற்காக நிமித்தம் பார்க்கிறதற்காக போனபோது தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை, நான் என்ன உன் வாயிலே சொல்லுகிறேனோ, எதை அருள்கிறேனோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும். இந்த பகுதியை நீங்கள் முழுமையாக 22லிருந்து 25 வரைக்குள்ள அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் அதனுடைய பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த பிலேயாமை ஆண்டவர் முதலிலே தடை செய்தார். ஆனால் அந்த கள்ள தீர்க்கதரிசியான பிலேயாமை போக வேண்டாம் என்று கர்த்தர் சொப்பனத்திலே வந்து தரிசனத்திலே வந்து எச்சரிக்கிறார். ஆனால் அந்த எச்சரிப்பையும் மீறி அவன் செல்லும்போது அந்த எச்சரிப்பையும் மீறி அவன் செல்லும்போது தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன் வாயிலே அருளுகிறதை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும், வேறு எதையும் சொல்லக்கூடாது. அவனால் சொல்லவும் முடியாது. அப்படி தேவன் மூலமாக பிலேயாம் சொன்ன வார்த்தைகள் தான் இது. அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், இது தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து சொன்ன வார்த்தை. எதிரி சொன்னது என்ன? அவர்கள் ஏராளமான கூட்டம், அவர்களால் எனக்கு பயம், அவர்களால் எனக்கு கலக்கம், அவர்கள் நம்மை மேய்ந்து போடுவார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள். இது எதிரி சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆனால் தேவன் அவருடைய ஜனத்தை குறித்து சொன்னது, அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது,
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. நம்மை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நமக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஒரு ராஜா தன்னுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கும் போது அது எவ்வளவு ஜெய கம்பீரமாக இருக்கும். ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கே அப்படி கம்பீரம் இருக்கும் என்றால், பரலோகத்திலே மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன், கர்த்தாதி கர்த்தராகிய தேவன், அவர் அந்த மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அது எவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அந்த ராஜாதி ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் யார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறியாவிட்டால் நாம் சத்துருவின் தாக்குதல்களுக்கு ஆளாகி விடுவோம். நம்மை குறித்து நாமே சரியாக நிதானிக்காவிட்டால் நாம் சத்துருவின் தந்திரங்களுக்கும் வஞ்சகங்களுக்கும் ஆளாகி நம்முடைய பலனை இழந்து விடுவோம். ஆகையால் தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு நாளும் நாம் நம்முடைய பலனை இழந்து விடாதபடி, நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விடாதபடி, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பாதுகாப்பை இழந்து விடாதபடி நாம் இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும், எதிராளியானவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைத்து பாருங்கள். கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் அந்த ஆலயத்தை பார்த்துவிட்டு, சீஷர்களும் பார்த்தார்கள், தேவனும் அந்த ஆலயத்தை பார்த்தார். எருசலேமிலிருந்து தேவாலயத்தை பார்த்தார். அந்த சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே இந்த கல்லுகளை பாரும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இந்த கல்லுகளை பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். அப்பொழுதுதான் சீஷர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அதே அதிகாரம் 11வது வசனத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்றார். 24வது வசனத்திலே சொன்னார், கள்ள கிறிஸ்துகளும் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்றார். பாருங்கள், கடைசி காலத்திலே, அதாவது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்கிற சமயத்திலே ஒரு கள்ள தீர்க்கதரிசி வந்து, ஒரு குறி சொல்லுகிறவன் வந்து ஜனங்களை சபிக்க வருகிறான். அதே போல் இந்த நாட்களிலும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் சோர்ந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை பலப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி தேவனிடத்தில் நெருங்கி சேர்க்க வேண்டியது தான் அவர்களுக்கு இருக்கிற கடமை. அவர்கள் தேவனுடைய வாயாக இருந்து செயல்படுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை கடிந்து கொண்டு, அவர்களை எச்சரித்து, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி, தேவனுடைய அறிவுரையை சொல்லி மீண்டும் தேவன் பக்கம் இழுப்பது தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அதுதான் அவருடைய ஊழியம். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஜனங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்க பார்க்கிறார்கள். தேவனுடைய பிரியத்தை, தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை விலக்க பார்க்கிறார்கள். ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அநேக ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் போர் ஆயுதங்கள். போர் ஆயுதங்கள் எதற்காக பயன்பட வேண்டும்? போரிலே வெற்றி பெறுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள். அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள். அவைகளுக்கு தேவ பலம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நம்முடைய பலத்திலே நாம் போராடுகிறதில்லை, தேவன் தம்முடைய பலத்தினால் கொடுத்திருக்கிற ஆயுதங்களை கொண்டுதான் நாம் சத்துருவை எதிர்கொள்கிறோம், ஜெயிக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஆவியின் வசனமாகிய பட்டயம், நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இன்னும் எல்லா பரிசுத்தவான்களுக்காக பண்ணும்
ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் இப்படி அநேக ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்களை பலமிழக்க செய்து, அந்த ஆயுதங்களை பலவீனப்படுத்தி, நம்மை பலவீனப்படுத்தி, நாம் நம்முடைய யுத்தத்திலே தோல்வியடையும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகும்படியாக செய்வது எது என்பதை மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் கவனிக்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசியான இந்த குறி சொல்லுகிறவனான பிலேயாமுக்கு தெரிந்து விட்டது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்பதை அவன் கண்டுகொண்டான். ஒவ்வொரு முறையும் அவன் நிமித்தம் பார்க்க போகும்போதெல்லாம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றும், தேவன் அவர்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்றும், தேவன் அவர்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்றும் அவன் நன்றாக அறிந்து கொண்டான். அப்படி என்றால் இவர்களை வீழ்த்த என்ன செய்யலாம்? இந்த தேவ ஜனத்தை வீழ்த்த என்ன செய்யலாம்? தேவனுடைய பிரியம் அவர்கள் மேல் இருக்கிறவரை அவர்களை யாரும் தொட முடியாது. தேவன் யார் மேல் பிரியப்படுகிறார்? தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய பிரியத்தின்படி நடக்கிறவர்கள் மேல் அவர் பிரியப்படுகிறார். அவருடைய கட்டளைகளை சிரமேற்கொண்டு செயல்படுகிற தேவ பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஸோ இந்த பிரியத்தை அவன் எடுத்து போட வேண்டும் என்று அவன் பார்த்தான். அதை எப்படி எடுத்து போட வேண்டும் என்பதைத்தான் கடைசியிலே அவன் அந்த பாலாக் ராஜாவுக்கு சொல்லிவிட்டான். பாலாக் ராஜா, இந்த ஜனத்தை உன்னால் வெற்றி கொள்ள முடியாது. நேருக்கு நேர் நின்று போரிட்டாலும், நேருக்கு நேர் என்று எவ்வளவு படைகளோடு நீ போரிட்டாலும் அந்த ஜனத்தை நீ மேற்கொள்ள முடியாது. காரணம், அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ராஜாவின் ஜெயகம்பீரம், ராஜாதி ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் அவர்களை நீ ஜெயம் கொள்ள முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம், அவர்களுடைய பலனை இழக்கச் செய்ய வேண்டும் என்றால், தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம் விலக வேண்டும் என்றால் ஒன்று செய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னான் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 25ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாருங்கள், 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அதை பிலேயாம் கண்டுகொண்டான். 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலர் மேல் தேவனுடைய கோபம் மூண்டது. என்றைக்கு அவருடைய பிரியம் விலகுகிறதோ அன்றைக்கு அவருடைய கோபம் வருகிறது. என்ன பண்ணினார்கள்? வேசித்தனம் பண்ணினார்கள். அந்த மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளிலே கலந்து கொண்டார்கள், விருந்துகளிலே கலந்து கொண்டார்கள், கரைப்படுத்தி விட்டார்கள். தேவன் சொன்ன எல்லா நியமங்களையும் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். இதுதான் பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய வஞ்சகம். நேருக்கு நேர் நின்று போராட முடியாத சத்துரு வஞ்சகமாக அவர்களை பாவம் செய்ய தூண்டினார். தேவனுடைய பிரியம் அவர்களை விட்டு விலகும்படி செய்தான். எந்த தேவ ஜனத்தின் மேல் தேவன் பிரியமாயிருந்தாரோ இப்பொழுது அவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பிலேயாமின் போதனை என்று அநேக இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாமின் போதனை என்ன? தேவனுடைய பிரியம் தேவனுடைய ஜனங்களை விட்டு விலக வேண்டும். இதுதான் பிலேயாமின் போதனை. அதற்கு என்ன செய்வது? தேவ ஜனங்களை பாவத்தினால் வஞ்சிப்பது, அவர்களை விழ வைப்பது. இதுதான் அவனுடைய போதனை, வஞ்சகம். இந்த கடைசி காலத்திலும் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பல தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தேவனை விட்டு தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதையெல்லாம் நான் விவரமாய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தேவனிடத்தில் சேர்க்கிற உபதேசம் எது?
தேவனோடு நம்மை இணைக்கிற உபதேசம் எது? தேவனுடைய பலம் நம்மேல் அதிகரித்து இருக்கிற காரியங்கள் என்ன? உபதேசம் எது? தேவனுடைய பிரியத்தை நம்மேல் கொண்டு வருகிற உபதேசங்கள் எவை என்பதை நாம் பகுத்தறிந்தால் ஒழிய இந்த கடைசி காலத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு நிறைய அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகும்படியான அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்று வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அநேகர் சொல்லுவார்கள், என்ன இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறீங்க அப்படின்னு. இது பயமுறுத்துகிற காரியம் அல்ல, எச்சரிப்பின் சத்தம். ஏன் எச்சரிப்பின் சத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறதுனால்தான். தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது, பிசாசின் வஞ்சக வலையில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு கரிசனையாக, அக்கறை உள்ளவராக இருந்து நம்மேல் பிரியமுள்ளவராக அநேக காரியங்களை நமக்கு உபதேசிக்கிறார். நமக்கு சொப்பனங்களோடு பேசுகிறார், தரிசனங்களிலே பேசுகிறார், ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதம் மூலமாக நேரடியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகையினால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவ பலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்களாம். தேவ பக்தியின் வேஷம் இருக்கும், ஆனால் தேவ பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்ன? நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி வருஷங்கள், கடைசி காலம், கடைசி வருஷங்கள், கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். அந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் பரலோக ராஜ்யம் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எந்த விதத்திலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, தேவனுடைய பிரியம் நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனையோ விதத்தில் பிசாசு நம்மை தாக்குவான், வஞ்சிக்க நினைப்பான். அவனுடைய வஞ்சகங்களுக்கும் அவனுடைய தாக்குதல்களுக்கும் ஒருபோதும் இடம் கொடாமல் எப்பொழுதும் தேவனுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் பலனாக இருப்பது என்றால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். இந்த உலகம் கொண்டாடுகிற சந்தோஷத்தினால் அல்ல. இந்த உலகம் எத்தனையோ விதத்திலே மகிழ்ச்சியாக இருக்க சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். இந்த உலகத்தினால், பாவ இன்பங்களினால் வருகிற சந்தோஷம் அது தேவனை விட்டு பிரித்து விடும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம்தான் நம்மை பலப்படுத்தும். அந்த பலன் ஒரு நாளும் குறைந்து விடாதபடி நாம் பார்த்து கொள்வோம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆகையால் சந்தோஷமாக இருப்போம், அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருப்போம். பிலேயாமின் போதகங்களுக்கும் எந்த மனிதர் மூலமாக வந்தாலும் சரி, தேவதூதனே வந்து இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்ய சொன்னால் தேவதூதன் சொல்ல மாட்டான். தேவதூதனை போல, ஒளியின் தூதனை போல அவனும் வேஷம் போட்டு கொண்டு வருவான். வந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வோம், நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக. அவர்களுக்கு வந்திருக்கிற எல்லா சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் நீரே கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, அவர்களை தூக்கி எடுப்பீராக. சோர்ந்து போயிருக்கிற, பலன் குறைந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவர், உபத்திரவங்களினால் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, உபத்திரவங்களினால் ஒருவரும் பலவீனப்பட்டு போகாதபடி, வருகிற சோதனைகளினால் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய பலத்தினால் நிரப்பும். ஆண்டவர், விசேஷமாக கள்ள ஊழியர்கள் மூலமாக, கள்ள தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் வருகிற எந்த விதமான வஞ்சகங்களுக்கும் இடம் கொடாதபடி உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நேரத்திலும் எந்த சமயத்திலும் உம்முடைய பிரியம் எங்களை விட்டு விலகக்கூடாது. தேவனே, உம்முடைய பிரியம் உம்முடைய ஜனத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது ஆண்டவரே. அப்படி விலகாதபடி
தேவ ஜனங்கள் தங்களை காத்துக்கொள்ள உம்முடைய ஆவியினால் நீர் கிருபைதாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாட்கள், அதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கவும், எங்களுடைய கண்கள் உம்மை விட்டு விலகாதபடி உண்மையிலேயே நோக்கமாக இருக்கவும் உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும். கர்த்தர்தாமே துணை செய்வீராக. உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.